once again welcome back to the channel. இன்னைக்கு என்னன்னா டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். NS200 BS6 ஓட ரிவ்யூ தான். ரொம்ப நாள் வெயிட் பண்ண வீடியோ, ரொம்ப நாள் ஆச்சு. நானும் BS6 வந்து ஓட்டி பார்க்கணுன்றதுக்காக. எஸ், நம்ம ஒயிட் மாதிரியே இது ஒரு ஒயிட் BS6 பார்த்தீங்களா. விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் கேஜ் இருக்காது. ஸோ BS6 பழைய கலர். BS6ல் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு 3 கலர் விட்ருக்கானுங்க. கண்டிப்பாக கேட்டிங்கன்னா அந்த 3 கலருக்கும் நான் ஒரு பெரிய ஃபேனே கிடையாது. அந்த 3 கலருமே எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. காய்ச்சி நம்மக்கிட்ட வெறும் ஒயிட் கலர் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒயிட் கலர் மட்டும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸ்லாம் பாருங்கள், ஒயிட், எல்லோ, ரெட் அண்ட் பிளாக். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற BS6ல் இருக்க 4 கலருமே இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ரிவ்யூ செக்ஷன்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு இறங்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு குட்டியோண்டா இந்த BS6ஓட ஸ்டோரியை நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா NS வந்து BS3 வேரியண்ட்டில் இருக்குது, BS4 வேரியண்ட்டில் இருக்குது, BS6 வேரியண்ட்டில் இருக்குது. பட் ஆன் மார்க்கெட் ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா BS6 மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ வந்திருக்க கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய கலர்ஸ், ஒரு 6 months ஓல்டான கலர்ஸு. இந்த ஒயிட்டு, இந்த எல்லோ, இந்த ரெட்டு, இந்த கிரே வித் பிளாக்கு. இப்போ நியூவாக வந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 கலர்ஸ்லேயும் இருக்குது. பட் எல்லோவை தவிர்த்து, எல்லோக்கு பதிலாக ப்ளூ கலர் வந்துருச்சு இப்போ நியூ கலர்ஸ்லாம். ஸோ NS200 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதுலேருந்து ஒரு க்ரேசியஸ்டான ஒரு ஃபேன் பேஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ தான், ஸோ இவ்வளோ டேஸ் ஆகியுமே இந்த மாதிரி ஒரு பைக்கு, இந்த மாதிரி ஒரு டீமாக எடுக்கணுன்றதுக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா TN03 பார்த்தீங்கன்னா 3897, 3826, 3823, ஜஸ்ட் ஒரு அந்த 38 சீரீஸ் இந்த டோட்டலாக இது வரைக்கும் ஒரே நம்பர். லாஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும் ஒரு சேஞ்ச் ஓவரில் எல்லாம் எடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BS4ஓட கொஞ்சம் கலர் வந்து அதான் சொன்னல, இப்போ நியூ கலர்ஸ் வந்து மேட் ஃபினிஷில் வருது. இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பழைய BS4 நம்ம கலர்ஸ் மாதிரியே தான். கலர் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பழசோட சொல்லணுன்னா ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. மேட் கலர் ப்ளஸ் இது வந்து இந்த பழைய NSஓட கலர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மேட் கலரில் வந்திருக்கு. ஸோ கலர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பஜாஜ் டீம்லேருந்து ஓரளவு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வந்து BS6ல் வந்திருக்குன்றதா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் வந்து என்னென்னா BS6 நார்ம்ஸ்க்காக இந்த கேத்தலிக் கன்வெர்ட்டர் வந்து வண்டியில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த சென்சார் ஒயர். இந்த கேத்தலிக் கன்வெர்ட்டர் எதுக்காகனா எமிஷன் லெவலை வந்து குறைக்கிறதுக்காக. எமிஷன் மீன்ஸ் என்னென்னா கெட்ட காற்றுலாம் வராமல் இருக்கிறதுக்காக, குறைக்கிறதுக்காக இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெயினான விஷயம் ஃபியூயல் இன்ஜெக்ஷன். பார்த்திங்களா, நம்மளதில் வந்து இங்கே வந்து இந்த ஃபியூல் காஜ் வரும், இதில் இந்த ஃபியூல் காஜ் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் வரும். இன்ஜின் கட் ஆஃப் மீன்ஸ் என்னென்னா டியூக் யூசர்ஸ்லாம் தெரியும். என்னென்னா நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு வண்டி உங்களால் ஆன் பண்ணிடலாம், பட் கியர் போட்டு மூவ் பண்ண முடியாது. ஐ திங்க் BS4லேயே வரும்னு நினச்சேன் இந்த ஸ்பெக்ஸு, பட் இப்போ BS6ல் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் வியூவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க புதுசாக, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த விதமான புதுசான அப்டேட்ஸ் வந்து எதுவுமே நம்ம பஜாஜ் சைட்லேருந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். நான் என்ன அப்டேட்ஸ்லாம் BS6ல் வரும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு LED லைட் வரும்னு நினச்சேன். பட் LED லைட்டு ஒன்றும் நமக்கு கொடுக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா ஆலோஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல, வெயில் செம்மையாக அடிக்குது. ஸோ ஒன்று ஆலோஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. லைக்வைஸ் அதே மாதிரி பழைய டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான், பின்னாடியும் அதே மாதிரி மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. பழைய BS4ல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷனோட லெவலும் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது BS6ல். எதுக்காக சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஆடாக கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கார்னரிங்கான ஸ்டெபிலிட்டி வந்து தரணுன்றதுக்காக. லைக்வைஸ் அதே மாதிரி எனக்கு மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னா டயர்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம பஜாஜ்லேருந்து ரேடியல் டயர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நார்மல் டயர்ஸ் தான் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எல்லா கம்பெனியும் இதை விட ரேட்டு கம்மியான 600 வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேடியல் டயர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஜாஜ் ஒன்றும் ஏன் அது தராமல் இருக்காங்கன்றது நமக்கு ஒன்றும் தெரியல. நிறைய பேருக்கான ஒரு டவுட் இருக்கும், என்னென்னா NS200ல் வந்து லைட்டு த்ரோ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. பட் ஆலோஜன் பல்ப் கொடுத்துருந்தாலும் 55 watts பல்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நைட் ட்ரைவ்ஸ்லலாம் வந்து விசிபிலிட்டி சூப்பர்பாகவே இருக்குது.
அதனால் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எந்தில் என்ன பல்ப் கொடுத்துருக்காங்களோ அதே பல்ப்பு தான், வேறு எந்த சேஞ்சுமே பண்ணல BS6ல். அதே மாதிரி BS6ல் ஒரு அப்டேஷன் வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் BS4 பார்த்தீங்கன்னா 1,30,000 எடுத்தேன். பட் BS6 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1,54,000 ஆன் ரோடு. இந்த 4 பைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே டைமில் தான், ஒரே வீக்கில் தான், டே டு டே மாற்றி அடுத்தடுத்த நாள் எடுத்தாங்க. அந்த ரேட்டுக்கு இந்த பைக் வந்து ஒர்த்தான அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் டேம் ஷோ சொல்லுவேன், இட்ஸ் ஒர்த் ஃபார் இட். ஏன்னா இதை விட நீங்கள் வந்து ஒரு 12,000 ஒரு 20,000 கிட்ட நீங்கள் போட்டிங்கன்னா R15 V3 எடுக்கலாம், ஆர் MT15 நீங்கள் அதையும் எடுக்கலாம். NS200 வந்து ரொம்ப நாளாக ஒரு ட்ராபேக் சொல்லிகிட்டே இருந்தாங்க, கார்பரேட்டர் இன்ஜின்ட்டு. அந்த கார்பரேட்டர் இன்ஜினை மாற்றி இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. சில பேருக்கு வந்து சில டவுட்ஸ் வந்து இருந்தது, ஏடாகூடமான டவுட்ஸ் அது கேட்டாங்க. என்னென்னா ப்ரோ ரேடியல் டயருக்கும் நார்மல் டயருக்கும் என்ன வித்தியாசம், எதுக்காக? ஏன்னா பிகாஸ் என்னோடய வண்டியில் வந்து நான் ரேடியல் டயர் வந்து ஒரு 6 months பேக் மாற்றினப்போ அந்த வீடியோ போட்டிருந்தப்போ கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். பட் திரும்பி ஒரு சில பேருக்கான இருக்க டவுட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ரேடியல் டயர்ஸ் வந்து எதுக்காகனா ஹைவே ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், ஐ திங்க் எப்படி சொல்கிறது, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், ப்ளஸ் கார்னரிங்க்கு வேறு லெவலாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த டயர்லேயே கார்னரிங் அடிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா இதில் அடிக்கலாம், பட் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சேம் அதே டிஸ்க்கு தான், BS4ல் என்ன இருந்ததோ அதே தான், BS3ல் என்ன இருந்ததோ அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா BS6 நார்ம்ஸ்க்காக எல்லா பைக்குமே இனிமேல் வர பைக்ஸ் எல்லாமே ABSோடு தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெடல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பெடல் டிஸ்கோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து தெரியுமான்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரியல, பெடல் டிஸ்க் பற்றி வீடியோ ஏதாவது போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ABSன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஃப்ரண்ட்டு மட்டும்தான், சிங்கிள் சேனல் ABS தான், பேக்கில் ABS கிடையாது. பட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எதுக்குடா இந்த ரிங்கு மட்டும் கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அன் ஸ்பீட் சென்சார், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. உங்கள் ECUக்கு வந்து இந்த ஸ்பீட் சென்சார் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, ஸோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ABSோட ட்ராக்ஷன் வரும். டேங்க் கெப்பாசிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி பழைய இது மாதிரி தான், 12 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி. பழசில் வந்து எப்படின்னா 10 liters வந்து மெயின் டேங்க்கில் வரும், 2 liters வந்து ரிசர்வ் டேங்க்கில் வரும். பட் இந்த தடவை அப்படி கிடையாது, டோட்டலாகவே சிங்கிள் டேங்காகவே வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெட் எடுத்துப்போம். ரெட் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டியாண்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி ஓட்டி பார்ப்போம். வாவ், நோட் பண்ணிங்களா யாராவது? சிங்கிள் டச் எதை நோட் பண்ணான்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிங்கிள் டச் செல்ஃபு, அவ்வளோதான். ஒருக்க தொட்டிங்களா, அவ்வளோதான், சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுது. வாவ், சூப்பராக இருக்குது. ஏன்னா NSல BS4லலாம் பார்த்தீங்கன்னா 1 second இப்படி ஹோல்ட் பண்ணி நீங்கள் விட்டாதான். பட் இது அப்படி இல்லை, இதை பாருங்கள், சாரி, அவ்வளோதான், 1 touch முடிஞ்சிச்சு. சூப்பர். இது ஒரு நல்ல விதமான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. வாவ். மெயின் விஷயம் என்னென்னா, அடுத்தது நோட் பண்ண விஷயம் வந்து என்னென்னா RPM லிமிட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க, நம்ம டியூக் எல்லாத்துலேயும் வர மாதிரி. பட் இதில் வந்து என்னென்னா 10ல் லாக் பண்ணியிருக்காங்க. ஒரு விதமான நல்ல விஷயந்தான். பட் என்னென்னா 10 RPM வரைக்கும் ஓட்டுறானுங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது 2 RPM மேக்ஸிமம். அடுத்து ஒரு 20 இயர்மா ஐ திங்க் இந்த லாக் வந்து அவ்வளோ யூசேஜான லாக்காக இருக்காது. சொல்லணுன்னா இன்ஜின் வந்து செம்ம ரீஃபைண்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. இருங்க, நான் முதல்ல த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன். கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா நெம்லிச்சேரி போகிற வழியில் இந்த க்ளோஸ்டு பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிரிட்ஜு மேலே தான் இருந்து வீடியோ பண்ணுறோம். பார்த்தீங்களா, பின்னாடி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு வண்டியே இல்லை. நம்ம JCB வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, நம்ம அந்த ரோட்டில் வந்து ஜாலியாக ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னால், ஸோ நம்ம அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். சவுண்டு ஓரளவு நல்லாயிருக்கு இது. ஆனால் பட் என்னென்னா BS3 சவுண்டும் கிடையாது, BS4 சவுண்டும் கிடையாது, ஓரளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் 6th கியரே போடுறேன். 125லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஒரு 400 மீட்டர்ஸில் நான் வந்து 125+ நான் வந்து தொட்டுட்டேன். பட் இதுக்கு மேலே இந்த ரோட்டில் ஓட்ட வேணான்னு இருக்கேன். பிகாஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் போய்ட்டுருக்கனால கீழே நிறைய குட்டி குட்டி கல்லாக இருக்குது. ஹை ரிஸ்க் ஹை டேஞ்சராக போயிடும். அதனால் அது வேணாம். வண்டியில் வந்து பவர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஏற்றிருக்காங்க. அது வந்து நான் சொல்ல பவர் வந்து ஏற்றிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது எந்த மாதிரி பவர் ஏற்றிருக்காங்கன்னா 1 PS ஏற்றிருக்காங்க, 5 ஹார்ஸ் பவர் கிட்ட ஏற்றிருக்காங்க, 1 Nm ஆஃப் டார்க்கும் ஏற்றிருக்காங்க. ஸோ டார்க் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 19.2 அந்த ரேஞ்ச் கிட்ட வரும். கைஸ் பார்த்தீங்களா, ரோடு வந்து வேறு லெவலாக இருக்குது. அப்படியே செம்ம ஃப்ரீயாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படியே ஒரு சூட்டபுளான ரோடு மாதிரி இருக்குது. பிரேக் பைட் எப்படி இருக்குது, பிரேக் எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து காமனான கொஸ்டின்ஸ் இருக்கும் NS200 பொறுத்த வரைக்கும். ஈஸியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அரௌண்ட் 60 வந்து நம்ம எவ்வளோ குயிக்காக நிறுத்த முடியும்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா, நான் 63 கிட்ட போயிட்டுருக்கேன். பார்த்துக்கோங்க, மைட் பி ஒரு 20 மீட்டர்ஸ் கேப்பில் நான் நிறுத்தியிருப்பேன்னா. வெறும் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் ரியர் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு நிறுத்தி காட்டுறேன். பார்த்தீங்களா, வண்டி ஸ்கிட் ஆகிட்டே போயிட்டு நின்றோம். பட் மெயினான விஷயம், இப்போ வண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து இவ்வளோ தூரம் ஒரு கோடு போட்டிருக்கேன். அந்த கோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் இந்த கோடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மீட்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் 2 பிரேக்கும் யூஸ் பண்ணி நீங்கள் பிரேக்கிங் அடிச்சிங்கன்னா 15 மீட்டர்ஸில் வந்து உங்கள் 10 to 15 10ல் கூட நீங்கள் நிறுத்தலாம். இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் டேலண்ட். அவ்வளோதான். NS200 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, உங்கள் எல்லாருக்கும் காமனான விஷயம். எடுத்தோடனே NS200 புதுசாக எடுத்தோடனே டர்லாம் ஓட்டாதீங்க, புள்ளிங்க மாதிரிலாம் ஓட்டிடாதீங்க. பிகாஸ் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, NS200 கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வரதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ நான் BS6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 55,000 கிட்ட ஓட்டியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து NS200 கண்ட்ரோலிங் வந்து பக்காவாக இருக்குது. எந்த விதமான லேகுமே எனக்கு இல்லை. NS200 பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது எனக்கு. லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஹை ஸ்பீட் செக் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜாக்கெட்டில் ஜிப் பண்ணிப்போம். நடா நடு ரோட்டில் நிற்கிறேன்னு கேட்காதீங்க. இந்த ரோடு அப்போ நான் சொன்ன மாதிரி தான் பிளாக்டு. இந்த ரோடு நாட் ஃபார் ஒர்க்கிங். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைட்லேயும் ஏதோ ஒரு ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க, அந்த லாஸ்ட்லேயும் ஒரு ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க, நம்ம நடுவில் ஒரு ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகாமல் முன்னாடியே கட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்துப்போம். பட் அகெயின் நான் ஒன்று சொல்கிறேன், இட்ஸ் ஹைலி நாட் ரெக்கமெண்டட். கைஸ், ஐ திங்க் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? 146 145 ஐ திங்க் இதுக்கு மேலேயும் போவோம். பட் இதுக்கு மேலே ரோடு இல்லை. எஸ், தட்ஸ் த மேட்டர். கைஸ் அகெயின் பார்த்துக்கோங்க, ஒரு 120 வந்துட்டு என்னோடய பிரேக்கிங் வந்து நான் அடிச்சு காட்டுறேன். எஸ், பார்த்தீங்களா, ஐ திங்க் ஒரு 60 மீட்டர்ஸில் வந்து நான் கவர் பண்ணி நிறுத்திருப்பேன் நான் 120. சூப்பர். பார்த்துருப்பீங்க, டாப் ஸ்பீடு இப்போ தான் ஓட்டிகிட்டு வந்தேன். 146 வரைக்கும் போகுது அந்த எல்லோ கலர். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பைக் இப்போ வரைக்கும் செகண்ட் சர்வீஸ் முடியல. ஸோ செகண்ட் சர்வீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 145 to 146 டச் ஆகுது. பட் என்னென்னா ரோடு இல்லை. ரோடு இருந்தால் 150 நான் புஷ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக.
ஸோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹைவேல வந்து இந்த பைக்கில் வந்து இந்த பிரேக்கிங் ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்லுவாங்களே, கண்டிப்பாகலாம் இல்லை. உங்ககிட்ட அந்த பைக் கண்ட்ரோல் வர வரைக்கும் தான். NS200 பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு குதிரையை வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணி நீங்கள் அந்த குதிரைக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும். அந்த குதிரை உங்களுக்கு அடாப்ட் ஆகாது, அந்த குதிரைக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும். ஸோ NS200க்கு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இஸ் அ கிங். நீங்கள் எப்படி வேணால் ஓட்டலாம். உங்களோட 1 இன்ச் பெட்டரான பைக்ஸை கூட உங்கள்கிட்ட டேலண்ட் இருந்து நீங்கள் நல்லா ஓட்டினீங்கன்னா யூ கேன் காம்படிட். BS6ஓட வந்து ஒரு டோட்டல் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இஸ் இட் ஒர்த் டு பை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பர் ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியில் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயம் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தீங்க, கார்பரேட்டர் இன்ஜின் தான் இருக்குது, ஃபியூல் இன்ஜெக்டர் இல்லை அப்படின்னு சொன்னனால. ஸோ இப்போ வந்துருச்சு. அதே மாதிரி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இல்லை அது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 1,50,000க்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்தாங்கன்னா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது. 1,50,000க்கான ஒர்த்தான பைக் தான் இது. ஸோ நம்ம அந்த 1,50,000க்கு வந்து ஏதாவது கொடுக்கலையா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது வந்து ரேடியல் டயர்ஸ். அந்த ரேடியல் டயர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கலாம். ரேடியல் டயர்ஸில் வந்து ஐ திங்க் அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவான சேஞ்சஸ் வந்து நடந்திருக்காது. ஸோ பஜாஜ் வந்து அதை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். இந்த ஃபோக்ஸ்லாம் நான் வந்து சொல்லுவேன், பிகாஸ் வந்து இந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 20,000 to 30,000 கிட்ட வந்து வரும். ஸோ இப்போ டியூக்கோட அப்சைட் டவுன் ஃபோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிட்ட வரும் உங்களுக்கு. 30 மீன்ஸ் ஒரு 20 to 30 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ உங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜு, அதுக்கப்புறம் அந்த ஓரிங்கு, லைக்வைஸ் அந்த ஆயில் சீலு, அதெல்லாம் உங்களுக்கு அப்படி இப்படி இந்த ஒர்க் ஓரியன்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 to 30,000 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்சைட் டவுன்ஸ்க்கான ஃபோக்கான ஒர்க் வந்து அந்த ரேட்டுக்கு ஆயிரும். ஸோ அதனால தான் பஜாஜ் வந்து இந்த ரேட்டுக்கு தரனால அது தரல. எனக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா LED லைட் கொடுத்துருக்கலாம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் பாயால் இந்த பைக் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ப்ளஸ் ஈஸி டு மெயின்டைன். நீங்கள் டியூக் R15 அதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு தெய்வமாக உங்களுக்கு தெரியும் மெயின்டெனன்ஸில். வேணால் அது ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் அந்த ரேட்டு கொடுத்து அது வாங்கினீங்கனாலும் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் செலவும் உங்களுக்கு அதுக்கு ஜாஸ்தி. இதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி. லைக்வைஸ் எப்படி சொல்கிறது, எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு பிரேக் பேட்ச்லேருந்து சொல்லணுனாலும் பிரேக் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 to 8,000 கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பண்ணாமல் நீங்கள் 10,000 கிலோமீட்டர்லாம் ஓட்டலாம், பட் உங்களுக்கு பிரேக் பைட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதோட பிரேக் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 280 230 அவ்வளோதான் வருமே மேக்ஸிமம். இதுவே நீங்கள் ஹோண்டா, டியூக், அதுக்கப்புறம் எமகா அந்த சைட்லாம் போனீங்கன்னா பிரேக் பேட்சோட ரேட்டு வந்து யூஸ் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், 700 800. R15லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரிஜினல் பிரேக் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 1,100 கிட்ட வரும். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பிரேக் பேட்ச் நீங்கள் மாற்றணும்னா 2,000 நீங்கள் கொடுத்துட்டு வரணும். பட் இதுக்கு அப்படி இல்லை, 500 கொடுத்தீங்கன்னா 2 பிரேக் பேடு அசால்ட்டாக மாற்றி கொடுத்துருவானுங்க. லைக்வைஸ் அதே மாதிரி இன்ஜின் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ வராது. ஈஸி டு மெயின்டெனபிள் பைக். இதை பை பண்ணுறது செம ஓர்த்தியான விஷயம். அதே மாதிரி மெயினான விஷயத்த காட்ட மறந்துட்டேன், எக்ஸாஸ்ட் நோட். ஓகே, எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல, ஸோ நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் த்ராட்டில் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த ஃபியூல் பம்ப் வந்து உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறனால அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்னோடய BS4லலாம் நான் வந்து த்ராட்டில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் இப்படி அடைச்சி இப்படி வந்து இப்படி புஷ் ஆகும். எப்படின்னா இப்படி யாரோ உங்களை பிடிச்சி இழுத்துருக்க மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இப்படி விட்டாங்கன்னா நீங்கள் வேகமாக ஓடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் BS6ல் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. கொடுத்தோடனே வந்து டர்ன்ற ஹை ஸ்பீட் சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. ஸோ வந்து இந்த ரிவ்யூ வந்து செம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யாராவது இதை பார்த்துட்டு வந்து நீங்கள் பைக் வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா, லைக்வைஸ் மெயினாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த பழைய கலர்ஸ் வந்து யாராவது வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா, லைக்வைஸ் என்னென்னா இப்போ வந்திருக்க நியூவான கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், நிறையா பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஈவன் தான் எனக்கும் பிடிக்கல அந்த கலர்ஸ்லாம். அந்த மேட் ஃபினிஷன் கொடுத்து வண்டியோட டோட்டல் ஸ்ட்ரக்சர் கலர்ஸே வந்து
டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பழைய கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழைய மேட்டு, ஸோ இந்த பழைய பிளாக்கு, பழைய எல்லோ, ஒயிட்டு, ரெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மோட்டார்ஸில் வந்து நியூ பைக்ஸ் அவைலபிளாக இருக்குது இன் சென்னை ஒன்லி. இப்பயும் சொல்கிறேன், சென்னையில் தான் இருக்குது அந்த பைக்ஸு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் அந்த கடையோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மினிமலான பைக்ஸு நீங்கள் எதிர்பார்க்குற கலர் இருக்கான்னு தெரில. ஐ திங்க் பிளாக் அண்டு எல்லோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2-3 பைக் இருக்குன்னு தான் சொன்னாங்க. சப்போஸ் உங்களுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் அந்த கடையோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன். மெயினான விஷயம் வந்து என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து கேளுங்க. ஏன்னா சும்மா நம்ம வந்து அவங்க நம்பர்ஸ் கொடுத்துரு. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து பழைய இது இருக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நான் நம்பர் கொடுத்தேன். ப்ரோ சும்மா வந்து கேட்டுட்டு வந்து அதுக்கான ரிப்ளைஸ் எதுவுமே அவங்க தரமாட்டேங்கிறாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னாங்க. உங்களுக்கு வந்து ரியலாக வில்லிங்காக இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அந்த நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் NS200 BS6ஓட டோட்டல் பர்ஃபெக்ட் ரிவ்யூ. ஓகே, ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃப்ளை பை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிப்போம். பபாய். டோட்டல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் மெயினான ஒரே ஒரு விஷயம், நமக்காக வந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும், ஸோ மச்சான் இவன் தான் ஃபஸ்ட்டு இவனோட பைக் தான் நான் ஃபஸ்ட்டு பேசியிருந்தேன், மச்சான் நான் BS6 எடுத்துகிட்டு போய் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன்ட்டு. பட் அவன் வந்து நான் டோட்டலாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதே தான் மச்சான் எடுத்தோம் ஒரே வீக்கில். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டோட்டலாக ஒரே நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 3897 அப்படி எல்லாமே அந்த 38 சீரீஸோட தான் TN03 நம்ம தண்டார்பேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பைக் தான். ஸோ பார்த்திங்கன்னா நமக்காக தான் எல்லாருமே வந்து இன்றைக்கி கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சொல்லணும்னா ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே பாய். ஓகே, ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா